வடக்கு தெற்குன்னு அப்படின்னு பிரிஞ்சு போனதுனால தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு 30 லட்சம் பேரை பலி கொடுத்த ஒரு போர் தான் கொரியன் வார். பிராக்சி வார் சீரீஸ்ல நம்ம கொரியன் வாரை பத்தி தான் பார்க்க போறோம். அதன் பின்னணியில இருந்து நடத்துனது யாரு, யாருக்கு அதனால லாபம் கிடைச்சிச்சு, என்ன விளைவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். கொரியா மேப்ல பார்க்கும்போது நமக்கு தெரியும், ரொம்ப சின்ன நாடு. அது வந்து ரெண்டா பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு 30 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. 1945 வரைக்குமே கொரியா வந்து ஜப்பானோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஜப்பான் வந்து நேசம் நாடுகள்கிட்ட சரணடைஞ்ச உடனேயே கொரியா வந்து விடுதலை அடைந்த நாடாயிருச்சு. கொரியா தான் விடுதலை அடைஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி நார்த் சவுத் பிரிஞ்சுன்னு சொன்னா, ஜப்பான் சரணடைகிறதுக்கு முன்னாடி சோவியத் ரஷ்யா வந்து கிழக்கு, அதாவது ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் சொல்லப்படக்கூடிய பகுதியில தான் ரொம்ப தீவிரமா போரிட்டு வந்தாங்க. ஜெர்மனியை பிடிச்சிட்டாங்க. ஹிட்லர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. அதற்கு அப்புறமா தான் பசிபிக் பக்கம் திரும்புறாங்க. ஜப்பானை ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் மேல வார் டிக்ளேர் பண்றாங்க. மஞ்சூரியாவை பிடிக்கிறாங்க. கொரியாவுக்குள்ளேயும் பூந்துட்டாங்க. கொரியாவுக்குள்ளேயும் சோவியத் உடையில பூந்துருச்சு. அப்பதான் அமெரிக்கா உஷாராகிறாங்க. ஐயோ, கொரியாவையும் சோவியத் ரஷ்யா பிடிச்சிட்டா முழுவதும் கம்யூனிசம் ஆகிக்கிறாங்களே, நம்ம உஷாரா இருக்கணும்னு சொல்லி அமெரிக்காவும் அது மற்ற நேச நாட்டு படைகளும் சவுத்ல இருந்து பிடிச்சிட்டே வந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சோவியத் ரஷ்யா படைகளும் அமெரிக்க படைகளும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அதுதான் 38th பேரலல். இந்த லாட்டிடியூட் இருக்குல்ல, ரேகை, அதுதான் இந்த 38th பேரலல்ல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்திச்சுக்கிட்டு சவுத்தை நான் ஆட்சி பண்ணிக்கிறேன், நார்த்ல நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிறாங்க. நார்த் கொரியால சோவியத் ரஷ்யா ஆதரவு பெற்ற கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அமைக்கப்படுகிறது. சவுத் கொரியால அமெரிக்கா ஆதரவு பெற்ற லிபரல் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அமைக்கப்படுகிறது. இப்ப ரெண்டு பேருக்குமே ஏழாம் பொருத்தமா இருக்கு. சவுத் கொரியால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பப்ப அப்ரைசிங் நடக்குது. அதையும் கம்யூனிஸ்ட் நாடா மாத்தணும் அப்படின்னு சொல்லி உள்நாட்டு கலவரங்கள்லாம் நடக்குது. இதை பயன்படுத்திக் கொள்ள நினைச்ச அப்போதைய நார்த் கொரியாவின் மன்னர் கிம் டு சங் வந்து ஸ்டாலின் போய் உதவி கேட்கிறாரு. இதான் நல்ல சமயம், சவுத் கொரியாக்குள்ள போர் புரிஞ்சு அதை முழுசும் பிடிச்சிட்டா முழுவதும் கம்யூனிசம் ஆக்கிடலாம்னு சொல்றாரு. ஸ்டாலின் வந்து அதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கல. ஆனால் கிம் டு சங் வந்து ரொம்ப போராடி ஸ்டாலின் கேட்டுக்கிட்டு ஸ்டாலின் அனுமதியை எப்படியா பெற்று விடுகிறார். ஸ்டாலினும் ரொம்ப காலம் பொறுமையா இருந்தாரு. 1949ல சோவியத் ரஷ்யாவும் அணுகுண்டை கண்டுபிடிச்சிடறாங்க. அணுகுண்டை வெடிச்சு சோதனை பண்ணிடுறாங்க. அமெரிக்காவுக்கு ஈக்குவலான சூப்பர் பவரா மாறிடுறாங்க. அந்த 1949-50ல சைனாவிலையும் புரட்சி கிட்டத்தட்ட முடிஞ்சிருது. மாசே துங் அவர்கள் முழுமையான சைனாவையும் கைப்பற்றியாரு. தைவானை தவிர மற்ற எல்லாத்தையும் கைப்பற்றி அங்கேயும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்துருச்சு. இதற்கிடையில கேஜிபி உளவாளிகள்லாம் வந்து அமெரிக்காவோட கோடெல்லாம் உடைக்கிறாங்க. அமெரிக்கா வந்து சவுத் கொரியா விஷயத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. சவுத் கொரியா விஷயத்துல அமெரிக்கா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. இதை வந்து கேஜிபி உளவாளிகள் கண்டுபிடிச்சு ஸ்டாலின் சொல்றாங்க. அதனால ஸ்டாலின் வந்து சிக்னல் கொடுத்துறாரு, கிம் டு சங் வந்து சவுத் கொரியா மேல படையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. உடனே நார்த் கொரியா சவுத் கொரியா மேல படையெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட சவுத் கொரியாவை முக்காவாசி பிடிச்சிட்டாங்க. இப்பதான் அமெரிக்கா வந்து உஷாராகிறாங்க. ஐயோ, இதை பிடிச்சிட்டாக்க கம்யூனிசம் அப்படியே பரவிடுமே அப்படின்னு சொல்லி டாமினோ எஃபெக்ட்னு கேள்விப்படுவோம் இல்லையா நம்ம. ஆஸ்திரேலியாவில் பட்டாம்பூச்சிகள் தட்டான்கள் பறக்கிற அந்த எஃபெக்ட் வந்து உலகம் முழுக்க கட்டாயம் பிரதிபலிக்கும். அது சின்ன பூச்சிகளா இருந்தாலும் அவர்களோட ரெக்கை அடிக்கிறது வந்து அமேசானில் மழை பொழியும் அப்படின்லாம் அந்த டாமினோ எஃபெக்ட் பத்தி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு அப்ப கம்யூனிசம் அப்படின்னாலே பயம். நார்த் கொரியா சவுத் கொரியா ஒன்னாகி கம்யூனிசம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்புறம் ஏசியா பூரா கம்யூனிசம் பரவிடும். அதை நம்ம எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து யுனைடெட் நேஷன் படைகளோட சவுத் கொரியாக்குள்ள இறங்குறாங்க. இறங்கி நார்த் கொரியா பிடிச்சிருந்த பகுதிகளெல்லாம் அடிச்சு துவச்சு காய போட்டு எல்லா பகுதியையும் மீட்டுறாங்க. மீட்டுட்டு நார்த் கொரியா எங்க ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அந்த 38th பேரல் வரைக்குமே நார்த் கொரியன் படைகளை விரட்டிக்கிட்டு வந்து பிடிச்சிடறாங்க. இப்ப நார்த் கொரியாவை அமெரிக்கன் படைகள் பிடிக்க வேண்டியதுதான் பாக்கி. ஆனால் இந்த நேரத்துல அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன சபலமும் இருக்கு. சரி, இந்த அளவுக்கு பிடிச்சிட்டோம், நார்த் கொரியா படைகள்லாம் பின்வாங்கிருச்சு, சோவியத் ரஷ்யாவோட வெப்பன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சரியில்லை, நாம சைனாவே பிடிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சபலம் வந்துருச்சு. இல்ல இந்த மாதிரி அமெரிக்கா பண்ணிரும் சொல்லி கேஜிபி உளவாளிகள் மாசே துங்குக்கு தகவல் கொடுத்தாங்களான்னு தெரியல. உடனே மாசே துங்கு என்ன பண்றாருன்னு சொன்னா, சைனாவோட பார்டர்ல அமெரிக்க படைகள் இருப்பது எங்கள் தேசத்திற்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 லட்சம் ராணுவ வீரர்களை சவுத் கொரியாவுக்குள்ள இறக்கி விடுறாரு சைனா பார்டர்ல. இதை கண்டு அமெரிக்கா வந்து பயந்து போயிருது. சரி வேண்டாம், போரை இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சோவியத் ரஷ்யா சைனா அமெரிக்கா 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம். ஆக இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு முறையான ஒப்பந்தம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து வார் டிக்ளேர்லயே தான் இருக்கு. இன்னமும் அங்க வந்து போர் எப்ப வேணாலும் மூடலாம். அது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் தான். இந்த போரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, முதல்ல நார்த் கொரியா சவுத் கொரியாவை கிட்டத்தட்ட புடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் முழுசா. பின்பு அமெரிக்க உதவியோட யுனைடெட் நேஷன் படைகள் வந்து நார்த் கொரியா படைகளை விரட்டி 38th பேரல் கொண்டு வந்துடுறாங்க. இப்ப சைனாவின் படைகள் உள்ள வந்து திரும்பவும் யுனைடெட் நேஷன் படைகளை கொஞ்சம் தூரம் விரட்டி அடிக்கிறாங்க. இதனாலதான் அந்த போர் முடிவுக்கு வருது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுகிறது. உலகத்திலேயே ஹெவிலி கார்டட் மிலிட்டரி ஜோன் அப்படின்னு சொன்னா இந்த சவுத் கொரியா நார்த் கொரியா பார்டர் தான் சொல்லணும். நமக்கே தெரியும். இப்ப நார்த் கொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு நமக்கே தெரியும். அப்பப்ப ஏவுகணையை விடுறாரு, ஜப்பான் பார்டரை பார்த்தெல்லாம் விடுறாரு, அமெரிக்காவை வந்து பயமுறுத்துறாரு, இப்படி எல்லாம் நடக்குது இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு தாய் மக்கள் கொரியன் அப்படிங்கிற பேர்ல ஒரு தாய் மக்களா இருந்தவங்க வந்து இன்னைக்கு பிரிஞ்சு போய் நீ வடக்கன் நான் தெற்கன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டதோட மட்டுமல்ல, அதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொரியன்ஸ் மட்டும், அதாவது சாதாரண மக்கள் சிவிலியன்ஸ் 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் பேர் இறந்து
இறந்து போயிருக்காங்க. இறப்பு மட்டுமல்ல, அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க, நார்த்துக்கு போனவங்க சவுத்துக்கு வர முடியல, சவுத்துக்கு வந்தவங்க நார்த்துக்கு போக முடியல. பல வருடம், கிட்டத்தட்ட அந்த போர் 1953 முடிஞ்சது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிஞ்சது. இன்னமும் டெக்னிக்கலா அங்க போர் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது வெறும் போர் நிறுத்த ஒப்பந்தம் தான் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுத்துல இருந்து நார்த்துக்கு போனவங்க, நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்தவங்க 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷம் கழிச்சு தான் அவங்க ஊரை போய் பார்த்தாங்க. அதுவும் ஒரு சிலர் தான். நிறைய பேரால திரும்பவும் தன் தாய் மண்ணுக்கு போக முடியல. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ப்ராக்சி வார். உலகின் மிகப்பெரிய 2 வல்லரசுகள், அப்ப கோல்டு வார்னு சொல்லுவாங்க இல்லையா, சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும், அவங்க 2 பேரும் நேருக்கு நேரா மோதிக்காம, நேருக்கு நேரா மோதினா கட்டாயம் அணு ஆயுதத்தை பயன்படுத்த நேரிடும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயன்படுத்திக்கிறாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லும் போது கிம் டு சங் தான் ரொம்ப ஸ்டாலினை நச்சரிச்சு சவுத் கொரியா மேல போர் தொடுக்கணும்னு சொன்னாரு. ஸ்டாலின் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாரு. ஒரு கட்டத்துல அவருடைய நச்சரிப்பு தாங்காம தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இன்றைய வரைக்கும் ஸ்டாலின் அதற்கு அனுமதி கொடுத்தது தவறு அப்படின்னு தான் எல்லோருமே சொல்றாங்க. இந்த போர்னால என்ன ஆயிடுச்சு, நார்த் கொரியா நினைச்சது நடந்துச்சா? சவுத்தை முழுமையாக பிடிச்சி ஒரு கம்யூனிஸ்ட் நாடா மாத்திருவோம் அப்படிங்கிறது நடந்துச்சா? நடக்கல. ஏன்னு சொன்னா சோவியத் ரஷ்யா அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அவங்களோட அமெரிக்க ஆயுதங்களுக்கு ஈக்குவலா லேட்டஸ்ட் ஆயுதங்கள்லாம் சோவியத் ரஷ்யா கொடுக்க மறுத்துட்டாங்க. நீ இருக்கிறத வச்சு சண்டை போட்டுக்கோ, சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கிம் டு சங்குக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னா அப்பதான் சோவியத் ரஷ்யா வளர்ந்துட்டு இருந்துச்சு. அவங்கள்ட்ட மிகப்பெரிய பொருளாதார பலம்லாம் அப்ப கிடையாது. தேவையில்லாம இதுக்கெல்லாம் செலவு பண்ணவும் அவங்க விரும்பல. ஆனால் பிற்பாடு சோவியத் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சாங்க நார்த் கொரியாவுக்கு. என்னன்னு சொன்னா தங்கள்ட்ட இருக்க அணுகுண்டு ரகசியத்தெல்லாம் நார்த் கொரியாவுக்கு கொடுத்து அவங்களையும் ஒரு அணுகுண்டு தயாரிக்க வச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா நார்த் கொரியா சோவியத் ரஷ்யாவோட அந்த பார்டர்ல இருக்காங்க. நாளைக்கு அமெரிக்க படைகள் நார்த் கொரியா முழுவதையும் பிடிச்சிடக்கூடாது, பிடிச்சுக்கிட்டா தங்கள் எல்லையில நமக்கு பெரிய தொல்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நார்த் கொரியாவை அவங்களுக்கு ஒரு அடியாள் மாதிரி இன்றைய தேதி வரைக்கும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால்தான் நார்த் கொரியா எது செஞ்சாலும் அமெரிக்காவால இன்னைக்கு நார்த் கொரியாவை தொட முடியல. நார்த் கொரியாவை போய் அமெரிக்காவோ இல்ல வேற எந்த நாடுகளோ தொட்டா உக்ரைனுக்கு ஏற்பட்ட கதி தான் நார்த் கொரியாவில் வர நார்த் கொரியாவை தொடுறவங்களுக்கும் ஏற்படும். ஏன்னு சொன்னா நார்த் கொரியாவில் வேற அந்நிய சக்திகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது எங்கள் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்கள போட்டு அடிப்பாங்க. அமெரிக்காவில் கம்யூனிசத்தை முழுமையாக தடுக்க முடிஞ்சிச்சா வளராம அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் கம்யூனிசம் எவ்வளவோ நாட்டுல வளர்ந்துருச்சு. ஆப்கானிஸ்தான்ல கூட வளர்ந்துச்சு. ஆப்கானிஸ்தான்லயும் சோசியலிஸ்ட் ஆட்சியெல்லாம் அமைச்சாங்க. பின்னாடி வியட்நாம்லயும் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் அமைச்சாங்க. நமக்கே தெரியும். சைனாவுக்கு இதுல என்ன பெரிய லாபம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா சைனாவுக்கும் ஒன்றும் பெரிய லாபம் இல்ல. ஆனால் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் ராணுவ வீரர்களை இறக்கி விட்டாங்க. அமெரிக்காவும் யூஎன் படைகளும் அடங்கிட்டாங்க. சைனாவோட 50 லட்சம் பேரை எப்படி எதுக்குறது திடீர்னு அப்படின்னு சொல்லி அடங்கிட்டாங்க. ஆனால் சைனாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய செலவு. ஆக இந்த மாதிரி ப்ராக்சி வார், கோல்டு வார் அப்படிங்கிறது வல்லரசு நாடுகள், இந்த மாதிரி வளரும் நாடுகள், ஏழை நாடுகளை பயன்படுத்தி அந்த மக்களை கொல்றதுதான் இந்த ப்ராக்சி வார். இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா இன்றைக்கு எல்லா எக்கனாமி இன்டர் கனெக்டடா இருக்கு. குளோபலைசேஷனால வளரும் நாடுகளா இருக்கட்டும், ஏழை நாடுகளா இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே ஒண்ணுக்கு இன்டர் கனெக்டடா இருக்கு. அந்த காலத்துல மாதிரி கிடையாது. அதனால வளரும் நாடுகள், ஏழை நாடுகளின் மக்கள் உஷாராக இருக்கணும். தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது வெளியுறவு கொள்கைகளில் தங்களின் தலைவர்களின் முடிவுகளை மக்கள் விமர்சிக்க தொடங்கணும். அப்பதான் அந்த மாதிரி போரெல்லாம் நடக்காமல் தடுக்க முடியும்.